ஹலோ ஆல், வாழ்க வளமுடன். எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இது ஆரணியில் இருந்துட்டு வேலப்பாடிக்கு போகிற ரூட்டுங்க. வேலப்பாடின்றது ஒரு வில்லேஜு. எங்கள் தொத்தா இருக்கிற ஊர் அது. எங்கள் தொத்தா சித்தப்பா அங்கே இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு பேரக்குழந்தை பிறந்திருக்கு, அதை பார்க்குறதுக்காக போயிட்டுருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஆரணி டு வேலப்பாடி ரூட். இது வந்து ஓட்டப்பிள்ளையார் கோயில்னு சொல்லுவாங்க. ரொம்ப ஃபேமஸ் அந்த ஏரியாவில். வண்டிக்கெல்லாம் பூஜை போடுவாங்க. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இது எல்லாமே வந்துட்டு ரைஸ் மில்லு. பெருசாக ஒரு மிஷின் மாதிரியெல்லாம் தெரியுது இல்லைங்களா? இதெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆரணியில் அரிசி ரொம்ப ஃபேமஸ். இது வந்து ரைஸ் மில்லு நிறைய இருக்கும். சில்க் சாரீஸும் அரிசியும் அரிசி மண்டியும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அங்கே எங்கள் ஊரில். இது வேலைப்பாடிக்கு என்ட்ராயிட்டோம். இது ஏரி கரை மேலே தான் நாங்கள் போகணுங்க ஊருக்கு. அது பார்த்திங்கனாக்கா அப்போ தான் ரோடு போட்டுட்ருக்காங்க. நீங்கள் பாருங்கள் எவ்வளோ க்ரீனரியாக இருக்குது. இந்த பக்கம் பாருங்கள், ஏரியில் தண்ணி இவ்வளோ இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க. இப்போ தான் கொஞ்ச நாளாக வந்து இந்த ஏரிங்கள்லாம் நிரம்பி இருக்குது. தூரெல்லாம் அடிக்கடிக்கு வாடுறதுனால, மழையும் நல்லா வந்ததுனால பார்க்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க. அதை தான் சரி குட்டியாக ஒரு வீடியோ எடுத்து ஏன்னா பெங்களூரில் நிறைய பேர் வில்லேஜில் அந்த அட்மாஸ்பியர் ரொம்ப லைக் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரியெல்லாம் இருக்குதுன்னு சொல்லும்போது தே ஆர் வெரி ஹாப்பி டு see this kind of வீடியோஸ். அதனால தான் நான் இதை போட்டிருக்கேன். நீங்களும் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். இது வந்து விதை விட்டுருக்காங்க, பேடி இல்லையா? ஸோ அது நெல் விதைச்சிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கே, போயிட்டே இருக்கலாம். பாருங்கள், நீங்களும் என் கூட சேர்ந்து. அதெல்லாம் பனைமரம், பனம்பழம்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அந்த பனை அதுதான் வந்து தமிழ்நாட்டோட மரம்னு சொல்லுவாங்க, பனை மரம் தான். இது வந்து எங்கள் சித்தியோட வீடு இருக்கிற தெரு. அந்த தெருவில் என்ட்ராயிட்டோம். எங்கள் சித்தப்பா முன்னாடி போயிட்டு இருந்தார். பாருங்கள் எவ்வளோ அழகாக கோலம் போட்டு அதில் சாணியெல்லாம். மார்கழி மாதம் இது எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக தமிழ்நாட்டில் செய்வாங்க. தம்பி உள்ளே போயிருக்கான், நான் பின்னாடியே போகிறேன். பாருங்கள், நிறைய விஷயம் நீங்கள் கற்றுப்பீங்க. ஸோ அவங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குது, அவங்களோட வாழ்வாதாரம் எதை வச்சு இருக்குன்றது உங்களுக்கு நல்லா புரியும். வாங்க என் கூட சேர்ந்து நீங்களும் நிறைய விஷயத்த கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இது வந்து எங்கள் தொத்தாவோட பின்னாடி, வீட்டு பின்னாடியே இருக்கிற இடங்க. அவங்க நிலம்லாம் அங்கே தான் இருக்குது. இது வந்து மாட்டு கொட்டகை. ஸோ அவங்கக்கிட்ட மாடு வளர்க்கறதை பற்றியும் நெல் பயிரிடுற பற்றியும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. சரி, ஃபஸ்ட்டு எங்கள் தொத்தா கூச்சப்பட்டாங்க, அதுக்கப்புறம் பேசுகிறேன்னு சொன்னாங்க. பாருங்கள் அவங்க எவ்வளோ அழகாக அந்த மாடுங்களை ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்றத நம்மளும் சேர்ந்து பார்க்கலாம் வாங்க. நாளைக்கு ஒரு பால் கறக்கும். நல்ல மாடு. நாலாவது இதாக நல்ல ஒரு குடும்ப சூப்பர். பரவாயில்ல, மாட்டு சரி சரி சூப்பர். அப்படின்னா ஓகே ஓகே சரி சரி. நீங்கள் மாடெல்லாம் எப்படி தான் வளர்த்து கொடுக்குறீங்களா? சரி சரி ஓகே. கறவை மாடாக பண்ணி கொடுக்குறீங்க? ஆமாம், சன மேலே ஒரு போடுற ஸ்டேஜில் 9 மாதத்துக்கு மேலே சேல்ஸ் பண்ணிடலாம். ஓகே ஓகே. நீ நின்று ஜஸ்ட் நான் ஒரு ஸ்டார்ட் மட்டும் வந்துட்டு போவீங்க. சில இடத்துல என்னோடய நேச்சுரலாக கான்வர்சேஷன் இருந்தது அப்படியே இந்த வீடியோவில் விட்டுருக்கேன்.
ஜஸ்ட் பாருங்கள். யார் வராங்க? அது வந்தோட இருக்காங்க. வெளியில வேலைக்கு தான் போறாங்க, கடைக்கோ இதுக்கோ கேட்டுட்டேன். பாய் சொல்லுமா. ஹாப்பி பர்த்டே சித்தப்பா. இன்னைக்கு உங்கள் பர்த்டேன்னு சொன்னாங்க. ஹாப்பி பர்த்டே. மாட்டுக்கு எனக்குதாம்மா. உங்களுக்கு தான் சித்தப்பா, உங்களுக்கு தான். இது என்ன மாடு சித்தப்பா இது? இது வந்து HF கிராஸ். ஓகே. இப்போ பால் கறக்க போகிறீங்களா? ஓகே. கரோட்டி விட்டாச்சு. ஆ இப்போ வந்து காலை அணைக்கணும். ஓகே. இது அப்படியே கூட கறக்கலாம். ஆ நம்ம சேஃப்டிக்கு தான். ஓகே ஓகே சித்தப்பா. இதை கறந்துட்டு கறந்துட்டு இப்போ மடி வந்து ஆ கரோட்டி ஊட்டிடுச்சுமா. ஓகே சித்தப்பா. இப்போ வந்து க்ளீன் பண்ணி கழுவி ஆ ஆ இது அந்த கரோட்டி குடிச்சா வழவழப்பு இருக்குல்ல, ஓகே அது பிடிக்காது மிஷினு. சரி. அது அறுபது கழுவி ஓகே சித்தப்பா. இப்போதான் ஓகே. முன்னெல்லாம் கையிலே கறப்பீங்களா சித்தப்பா? ஓகே. இப்போலாம் இந்த ஹேண்டில் மிஷின் வந்து ஒரு மாட்டுக்கு வந்து 3 டைம். ஓகே. மாட்டுக்கு ம் அதோட மதியம் வந்து இப்போ கறக்கும் போது தண்ணி வச்சுட்டு இப்போ கறக்குறோம். ஓகே. ஈவினிங் 1 மணி நேரம், மொத்தத்தில் 3 மணி நேரம் தான் எனக்கு வேலை. சரிங்க சித்தப்பா. மீதி டைம் நான் அதை வெளியே வேலை பார்க்குறேன். ஓகே ஓகே. இது முடிஞ்சிச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக நம்ம எடுத்துக்கலாம். பால் வர ஓகே. தேவைன்னா பால் சுத்தமாக கறக்கலாம். ஆ கம்யூனிட்டிக்கு வேணாலும் ஓகே ஓகே. இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா எங்கள் தொத்தாக்கிட்ட பயிர் வைக்கிறத பற்றி கேட்டிருக்கேன். அதான் நெல் விளைய வைக்கிறது. ஸோ அதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். தொத்தா நெல் பயிர் வைக்கிறத பற்றி சொல்லு தொத்தா கொஞ்சம். இது என்ன தொத்தா, நம்ம நெல் என்ன போட்டிருக்கீங்க? 15 நாள் ஆச்சு நடுகு போட்டு. ம் நாட்டு விட்டு நடு போட்டுட்டோம். ஆளை வச்சு தான் நட்டோம். ம் வந்து ஒரு ஆளுக்கு ஒரு ஏக்கராவுக்கு 6000 ரூபாய் கேட்குறாங்க நடுவுக்கே. ம் ம் அவ்வளோ கொடுத்து நட்டுருக்கோம். ம் இது வந்து இது இன்னும் ஒரு மாதம் போன பிறகு மருந்து போடணும் அதுக்கு வளர்றதுக்கு. ம் அதுக்கப்புறம் வந்து நான் விதை வரும்போது ஸ்ப்ரே பண்ணணும். ம் ம் 4 மாதம் ஃபுல்லாகிட்ட பிறகு அறுவடை ஆகிடும். என்ன ரகம் தொத்தா நெல் இது? சிவாஜி ஆரண்ணர்மா. ஓகே சரி சரி. மெலிசா இருக்கும், அது சன்னமாக இருக்கும் சாதம். எங்கள் மில்லிலே நாங்கள் தொட்டி போட்டு சேல்ஸ் பண்ணிடுறோம். நம்ம நெல் மண்டியில் நீங்களே மண்டியிலே எங்களே இருக்குது, அதிலே போட்டு நாங்கள் வந்து நெல்லை அரிசி ஆக்கி சேல்ஸ் பண்ணிடுறோம் நாங்கள். ஓகே ஓகே. எப்படி விவசாயம் தான் எல்லாமே. ஓகே ஓரளவுக்கு பரவாயில்ல விவசாயம். ஓகே ஓரளவுக்கு லாபம் வரும். மழையாக இருந்தால் நம்மளுக்கு கொஞ்சம் அடிக்க ஆகும், அவ்வளோதான். ம் ம் லாபம் கம்மியாக வரும். இப்போ வந்து இந்த முறை வந்து லாபம் வரும். இது வந்து இது நெல் வந்து வெயில் சீசனில் வரதுனால ஓரளவுக்கு நம்ம எதிர்பார்க்கற அளவுக்கு வந்துடும். ம் ம் வந்து இப்போ 100 மூட்டை ஆகணும்னா 120 மூட்டை 130 மூட்டை ஆகிடும். ம் 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 அந்த அளவுக்கு வரும். இப்போத்தி போக இந்த போகம் நல்லா விளையும், அடுத்த போகமும் விளையும் கொஞ்சம், அதுக்கு அடுத்த போகம் விளையாது, இன்னும் அது போகம் விளையாது. ஏன்னா தண்ணி மழை அதில் வந்து அடிப்படும். அதனால நாங்கள் ஒரு முறை விட்டு இருந்து 2 முறை வரைக்கும் வைக்கிறது, இந்த லாபம் வெயில் சீசன் வரைக்கும் வச்சுக்கிறது. ஏன்னா அது வந்து கழனி வந்து ஒலை மாதிரி ஆகிடும், ஏறும், ஆனால் வண்டி போகாது அந்த டைமில். அதனால 2 போகம் வச்சுக்கிட்டு அதோட ஒரு போகம் விட்டு எடுத்து நாங்கள் அதுக்கப்புறம் மேல் வந்து பார்த்துக்கிட்டு அதுவே. ஓகே ஓகே பரவாயில்ல, விவசாயம் பரவாயில்ல. உழைக்கணும். ஓகே உழைக்க தயார், அவ்வளோதான் எல்லாத்துக்கும். சும்மா நாங்கள் மேற்பார்வை, அவ்வளோதான். சரி சரி தாத்தா, சூப்பர். நாங்களுமே கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பப்பாயா மரம், முருங்கை மரம் எல்லாம் இருந்தது, அதெல்லாம் பார்த்துட்டு குழந்தையும் நல்லா கொஞ்ச நேரம் பார்த்துட்டு அப்புறம் எங்கள் தொத்தா எங்களுக்கு டீ போட்டு கொடுத்தாங்க. குடிச்சிட்டு நாங்களுமே கிளம்பிட்டோம். நான் வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.